ஜனாதிபதி அனுரகுமார மோசமான ஊழல்வாதி உதய கம்மன்பிள்ள குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான ஊழல்வாதியான ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இருப்பார். நான் கூறுவது பொய்யெனில் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள். ஆதாரங்களோடு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை என்னால் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என்று பிவித்துறை ஹேல உரிமை இயக்க தலைவர் உதய கம்மன்பிள்ள தெரிவித்திருக்கிறார். நுகர்கொடியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்தாக இந்த விடயங்கள் இருக்கிறது. எனவே அவர் கூறுகின்ற விடயத்தை மேலும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அரசாங்கத்தின் பொய்கள் தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளன. மக்கள் இன்னும் தாய்நாட்டை நேசிக்கிறார் என்பது இன்று நிரூபணமாக இருக்கிறது. இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசாங்கமும் எதிர்க்கட்சியின் பேரணிக்கு இந்த அரசாங்கத்தை போன்று அஞ்சவில்லை. எமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அறிவித்த அன்றைய நாள் முதல் ஆளும் கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் எங்கு சென்றாலும் நுகேகுடை 21 என்ற இரு வார்த்தைகளையும் மறக்காமல் கூறுகின்றார். எனவே எதிர்க்கட்சிகள் பிளவடைந்திருப்பதால் தொடர்ந்தும் 4 ஆண்டுகளுக்கு பொய்களை கூறிய ஆட்சியை முன்னெடுக்கலாம் என்று அரசாங்கம் திட்டமிட்டது. ஆனால் நாங்கள் உங்கள் கனவை கலைத்து விட்டோம். இந்த அரசாங்கத்தின் முடிவை ஆரம்பிக்கும் தினம் இன்றாகும். நீங்கள் வீட்டுக்கு செல்லும் நாட்களை இன்றிலிருந்து எண்ணெய் தொடங்குங்கள். கட்சித் தலைவர்கள் வெவ்வேறாக நிலைப்பாடு இருந்தாலும் கிராம மட்டத்தில் மக்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகளையும் அடுத்த கூட்டத்தில் நாம் மேடையேற்றுவோம். போதைப்பொருள் குற்றங்களோடு தொடர்புடையவர்களை பாதுகாப்பதற்காகவே நுகேகொடை கூட்டம் என ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த மேடையில் பேசிய எவருமே போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிராக ஒரு கருத்தை கூட கூறவில்லை. உங்கள் பொய்களை நாம் நம்பவில்லை என்பதை காண்பிப்பதற்காகவே இன்று மக்கள் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள் என்பதாகவும் உதய கம்மன்பிள்ள அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் கூறுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆற்றில் எழுதிய நீரைப் போலதான், நீரில் எழுதிய எழுத்தைப் போலதான் மாறி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். எனவே அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல விடயங்களை கூறியிருக்கிறார். இன்னும் எதையும் அவர் உறுதிப்பட சாட்சி நிரூபிக்கவில்லை என்பதும் அதே போன்று நேற்று தினமும் இவ்வாறான பல விடயங்களையும் நுகேகொடை கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். எனவே அவர் கூறிய கருத்தின் சாட்சி இருந்தால் அதனை ஒப்புவித்து அதனை நீங்கள் உரிய இடத்தில் சமர்ப்பித்து விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கான உங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் இதனூடாக நாங்களும் சொல்லிக் கொள்கின்ற விடயம்.